14 வருஷமே ரொம்ப குறைச்ச தடவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதுல ஒரு பெரிய யோக்கியம்னு 10 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவரு ஊருக்குள்ள புது பழக்காரல்ல, அதனால பெரிய அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து வெளியே வந்திருப்பா மச்சான். போலீஸ் அவனை விட்டா நீங்க அவனை விட்டுருவீங்களா? இந்த மச்சான் இந்த மச்சான் இந்த மச்சான் மச்சான். ஏன் மச்சான் அவன் என்ன சாதனை தப்பா பண்ணிருக்கேன்? சிங்கம் மாதிரி வாழ்ந்த என் மாமனை கொண்டு போட்டிருக்கான். உங்க ஒத்த கைய அதுவும் சோறு திட்ட வலது கைய வெட்டிருக்கான். 10 வருஷமா நீங்க ஒரே கையில தின்னு ஒரே கையில இத சொல்றப்போ எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த கருமாயப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க மச்சான். இத கொடுத்த மாயடி தானே உங்களுக்கு. அவனை சும்மா விட்டுலாமா சொல்லுங்க மச்சான். மச்சான் அதனால கோவத்துல அவன் தலையிலேயே சீவிப்படாங்க. அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். உங்களை பிரிச்சு எங்களால இருக்க முடியாது மச்சான். மச்சான் சும்மா ரேஸ் வாசா ஆயுன்னு அதுட்டுங்க. அப்பதான் நீங்க இருக்கின்ற பயத்துல அவன் அடங்கி ஒடுங்கி இருப்பான். அந்த மாயாண்டி எங்க அப்பனை கொண்டிருக்கான், என் கைய வெட்டி இருக்கான். அவன் உசுரை எடுக்கிறத விட்டு போட்டு அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? இன்னைக்கு அவன் தலைய தரையில உருட்டாம விட மாட்டான்டா. மச்சான் 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 வச்சிருக்கியா? ஓடிப்போ. ஏற்கனவே நான் நாட்டத்துலதான் மச்சானு மாப்பிளையும் 10 வருஷம் பகையில இருக்கீங்க. இது என்னுடைய 2வது ஆட்டம். இதுல எவன் தலை உருண்டாலும் அதுவே எனக்கு போதும். மச்சான் 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 வேணாம். சரி மாயாண்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரிங்க தம்பி, நாங்க வரோம். சரி ஆகட்டும். வரோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்தது, என்ன நலம் விசாரிச்சது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி போயிட்டு வாங்க. வரோம்.